அண்மை செய்தி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையிலிருந்து தென்கிழக்கே 880 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையிலிருந்து 1050 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 980 கிலோமீட்டர் தொலைவிலும் தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாகையிலிருந்து தென்கிழக்கே 880 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்கும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. இது சென்னைக்கு தென்கிழக்கு திசையில வங்கக்கடல்ல 1050 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கு திசையில 880 கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கிறது. புதுவைக்கு தென்கிழக்கு திசையில 980 கிலோமீட்டர் தொலைவில் இது வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய நிலையில தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்கள், அதாவது நாகப்பட்டினத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களை இது நெருங்கும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. பொதுவாக இது தஞ்சாவூர், நாகப்பட்டினத்திற்கும் கடலூருக்கும் இடையிலான பகுதிகளை இது நெருங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் தற்போதைய தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது 28ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை, வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் நெருங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இன்று தேதி 25, நாளைய தினம் 26ஆம் தேதிக்குள் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் 28ஆம் தேதி வரையிலும் இது கடலில் நிலை கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது பிறகாகவும் 48 மணி நேரத்தில் அது கடலிலே நிலை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இது மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் தொடர்ந்து அதனை வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இதன் காரணமாக தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை இன்று முதல் தீவிரமடைய இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று தொடங்கி படிப்படியாக அடுத்து வரக்கூடிய இந்த 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. 30ஆம் தேதிக்கு பிறகாக தமிழகத்தில் படிப்படியாக மழையுடைய தீவிரம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போதைய முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது.